ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8 and 9 கவர் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். என்ன கண்டென்ட்னா, இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். அது ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ ஒரு இந்த மண்டல ஆணையெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் இடஒதுக்கீடு, இந்த மண்டல ஆணையம் அமைச்சு 27% வந்து மத்திய மாநிலம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா, பிசிஎம்பிசிக்கு. அது ஓபிசிக்கு. அது வந்து எப்படியெல்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியெல்லாம் யாராக இருந்தாங்க, அதுக்கான முன்னாடி வந்த ஆணையம் என்ன, காக்கா கல்லல்கள் ஆணையம்னு என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். கொஞ்சம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நமக்கு ஒன்று ஒன்று பார்ப்போம். ஓகே, பாருங்கள். சிறுபான்மையினர் ஒரு நிமிஷம். சிறுபான்மையினர் தங்களுக்கும் அரசு பணியில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என கருதிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம். எப்போனா 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்டதான். சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்டது. அது எதுனா, அது வந்து 128ல் 2 என்று அழைப்பு. 128ல் 2, சரிங்களா? ஓகே. அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் ஒன்று அமைச்சாங்க. எப்போ? 1913. அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ராயல் ஆணையம். எப்போ? 1913. அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையில் ஒரு ராயல் ஆணையம் 1913. அதில் வந்து அது யார் இருந்த பாருங்கள், டாக்டர் சி நடேசன், சர் பி தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் அறிக்கை ஒன்றினை தயாரித்தது. அறிக்கை ஒன்றினை வந்து தயாரிக்கிறாங்க. யார் யார்? நடேசன், சர் பி தியாகராயர், டி.எம். நாயர், இதெல்லாம் அறிக்கை ஒன்று தயாரித்து சர் பி தியாகராயர் எழுதி வெளியிட்ட அந்த அறிக்கை பிராமணல்லாதோர் அறிக்கைன்னு அழைக்கப்பட்டது. சர் பி தியாகராயர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார். அதுக்கு பேர் என்னென்னா பிராமணல்லாதோர் அறிக்கை. சர் பி தியாகராயரும் டி.எம். நாயரும் 1916 தென்னிந்தியாவில் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. சர் பி தியாகராயர், டி.எம். நாயர் வந்து 1916 தென்னிந்தியாவில் சுதந்திர சங்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை வந்து வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறார்? அப்புறம் அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம் நிறைவேறியது. அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம் நிறைவேறியது. 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்கள் அது அடையும் வரை 7 வருஷம் அமலில் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை சட்டசபை உறுப்பினர் முனுசாமி வந்து கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வர்றா? முனுசாமி வந்து எங்கே அந்த ஞாபகம் இருக்கா? நீதி கட்சியில் வந்துட்டு வந்தவர் தான் அந்த முனுசாமி. ஓகே பாருங்கள். முதல் வகுப்போர் பிரதிநிதித்துவ அரசாணை. அரசு பணியிட வகுப்போர் இடஒதுக்கீடு அளித்து 1921 தீர்மானம். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்க உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்கள் அது அடையும் வரை 7 வருஷம் அமலில் இருக்க வேண்டும் என தீர்மானத்தில் சட்டசபை உறுப்பினரான முனுசாமி வந்து கொண்டு வர்றாரு. சரிங்களா? கொண்டு வந்துட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தினை நிறைவேற்றி நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்றே கொண்டாடும் என்று கூறியவர் சர் ஆர்.கே. சண்முகம். யார்கிட்ட சொல்கிறாரு? முனுசாமி கிட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா? நடேசன் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பான்னா, எங்கள் மக்களுக்கு வேலையில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சி நடேசனார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 1925 காஞ்சிபுரத்தில் ஐஎன்சி மாநாடு நடக்குது. 1925 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தெரியுதுல, ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸு. ஓகேங்களா? 1925 காஞ்சிபுரத்தில் ஐஎன்சி மாநாடு வந்து அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் கொண்டு வராரு. அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை பெரியார் வந்து கொண்டு வர்றாரு ஐஎன்சி மாநாட்டில். இப்போ 1925 காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா? 1928 ஈரா முத்தையா தலைமை நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனம் முறைப்படுத்தப்பட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. இப்போ 1928 ஈரா முத்தையா தலைமையில் நீதி கட்சி செயல்படுதுப்பா. அப்போ வந்து அரசோட எல்லா துறையிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு இந்த ஒரு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்றது நிரந்தரமாக்கிறாங்க. ஓகேங்களா? நிரந்தரமாகிட்டு செயல்பட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, 1951 செண்பக துரைராஜ் என்பவர் தொடுத்த ஒரு கேஸ் போடுறாரு. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வந்துட்டு நாங்கள் வந்து மெரிட்டில் வர்றதுக்கு தடையாக இருக்குது. இந்த மெரிட் நான் நிறைய மார்க் எடுத்தோம், என்னால் ஜாபுக்கு போக முடியல. செண்பக துரைராஜ் 1951 கேஸ் போட்டதுனால அந்த இடஒதுக்கீடு வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க கோர்ட்டு. அப்புறம் பல தலைவர்களோட எதிர்ப்பால் இடஒதுக்கீடு மீண்டும் பெற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பல தலைவர்கள் எதிர்த்து அந்த இடஒதுக்கீடு மீண்டும் கொண்டு வர்றாங்க. இதுவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தம். இந்த இடஒதுக்கீடுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு. ஓகேங்களா?
ஓகே. பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். பிரதமர் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த இந்த திருத்தத்தின்படி 15(4) 16(4) என்னும் உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டது. இந்த இடஒதுக்கீடுக்காக எடுத்துகிட்டு வந்த ஆர்டிகல்ஸ் தான் இந்த 15(4) 16(4). ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் பாருங்கள் 1951 பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% இருந்தது. தமிழ்நாட்டில் இங்கே இருக்குல்ல. ஓகே. பிற்படுத்தப்பட்டோருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% இருந்துச்சு. இப்போது 1951. அதுக்கப்புறம் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்த ஆராயறிக்கை சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறார். பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்த ஆராயறிக்கை சட்டநாதன் ஆணையம் அமைச்சர் யாருன்னு கேட்டால் கருணாநிதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆணையத்தோடபடி இந்த சட்டநாதன் தலைமையில் என்ன சொல்லுதுன்னா 1971 பிற்படுத்தப்பட்டவருக்கு 31, அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டவருக்கு 18 மாற்றுறாங்க. 25 16லேருந்து 31 18 மாற்றுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1979 தமிழ்நாடு மாநில சமூக நலத்துறை ஆலோசனை MS 1156 படி 1979 ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த ஆணை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 என நிர்ணயம் பண்ணதான். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 என நிர்ணயம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் 31%லேருந்து 50%, பழங்குடியினர் 18% மாற்றி 68% வைக்கிறாங்க. எவ்வளோ 68% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த கருணாநிதி தலைமையில் இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1989 1989 பழங்குடியினர் பழங்குடியினர் இடஒதுக்கீடு வழங்க கோரப்பட்ட வழக்கில் பழங்குடியினரும் இடஒதுக்கீடு வேணுன்ற மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்க. அப்போ பிரிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20, தாழ்த்தப்பட்டவருக்கு 18, பழங்குடியினருக்கு 1, டோட்டலாக இப்போ இருக்கிறதுல 69% இருக்குதுல்ல. அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம ஜெயலலிதா பீரியடில் தான் அது வந்திருக்கும். தமிழகத்தின் நடைமுறையில் இருந்த 16% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து செய்திட வேண்டும் என்றும் நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினர் KN விஜயன் என்றவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். ஓகேங்களா? 16% உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றதை KN விஜயன் கோர்ட்டில் கேஸ் போடுறார். அப்போது ஜெயலலிதா தலைமையில் சட்டப்பிரிவு 31C டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி DPSP இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தனி சட்ட மசோதா 30/12/1993 நிறைவேற்றுறாங்க. தனி சட்ட மசோதாவை 30/12/1993 நிறைவேற்றுறாங்க. சரிங்களா? அப்போ நிறைவேற்றுறதுனால DPSPயில் நம்மள இருக்கிறதுனால அதில் கேஸ் போட முடியாதுன்னுட்டு அதுக்குள்ளே திருப்பி வைக்கிறாங்க. ஓகேங்களா? 69% இடஒதுக்கீடு 19/7/1994 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததால் சட்ட பாதுகாப்பு பெற்றுடுச்சு. 1994 இது 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இதன் மீது வழக்கு தொடர முடியாது. 9th ஷெடியூலில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே கேஸ் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. 9th ஷெடியூல் எடுத்து வச்சிடுறாங்க. இது எப்போ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 76வது சட்ட திருத்தத்தின் மூலம் 76வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் 9th ஷெடியூல் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் 1992 நவம்பர் 16 முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1992 நவம்பர் 14 இந்த சட்டம் அமலுக்கு வந்துடுது. ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கிறதுக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 340. பேக்வர்ட் கிளாஸ் பற்றி சொல்கிற ஆர்டிகல் 340. இந்திய அரசு 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைச்சிருக்குது. இந்திய அரசு 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி ஒன்று காக்கா கலேல்கர் ஆணையம். என்னது? காக்கா கலேல்கர் ஆணையம். எப்போது? 29/1/1953 அமைக்கப்பட்டது. 29/1/1953 அமைக்கப்பட்டது. 11 பேர் இருந்தாங்க அதில். அந்த ஆணையத்தில் இந்த குழு அறிக்கை அன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு கிட்ட தாக்கல் செய்த இந்த குழு அறிக்கை அப்போ இருந்த பிரதமரான ஜவஹர்லால் நேரு கிட்ட தாக்கல் செய்த காக்கா கலேல்கர் ஆணையம் எப்போ? 1953 29/1/1953. ஓகே. அது ஒன்றா. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமிட்டினா அது மண்டல் ஆணையம். மண்டல் கமிட்டி யாரோட காலத்தில் மண்டல் ஆணையம் அமைச்சாங்கன்னா பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷனில் மண்டல் ஆணையத்தில் 1979 அமைச்சு அறிக்கை 1980 சமர்ப்பிக்கிறாங்க. 1979 அமைச்சிடுறாங்க. அறிக்கை 1980 இந்த ஆணையத்தோட செயலாளராக இருந்தவர் தான் SS கில். இந்த ஆணையத்தோட செயலாளராக செயல்பட்டவர் யார்? SS கில். இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் காணுது. இந்த மண்டல் ஆணையம். ஓகேங்களா? மண்டல் அறிக்கையில் என்ன சொல்கிறாரு பாருங்க.
வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளர்கள் பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என கூறியுள்ளார். இங்கெல்லாம் இது மண்டல் சொன்னானே ஒரு மெட்ராஸ்னால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டோருக்கு முன்னோடியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது பிரதிநிதித்துவம் வழங்குறது முன்னோடியாக இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஓகேங்களா. மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மத்திய அரசு பணிகள் 27% வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரை. இந்த 27% வந்து எடுத்துகிட்டு வந்தது யார்? மண்டல ஆணையம். சரிங்களா. இவ்வாணையத்தோட பரிந்துரையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு 13/8/1990 விபி சிங் தலைமையில் மத்திய அரசு பணிக்கு பிசிக்கு 27% வந்து கொடுக்குறாங்க. அது 13/8/1990 அமலுக்கு வந்துடுது. ஓகே, புரியுதா. அப்போது அமைக்கும் போது இருந்தவர் யாருன்னு கேட்டால் மொரார்ஜி தேசாய் தலைமையில் தான் அந்த மண்டலம் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் செயல்பட்டும் போது இருந்தவர் யாருன்னு கேட்டால் விபி சிங் தலைமை. சரிங்களா. ஓகே. 1993 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மண்டல ஆணையத்தில் சந்தித்த ஒரு வழக்குனா இந்திரா சகானி வழக்கும் இந்திய சகானி இந்தியன் யூனியன் தான் மண்டல ஆணையத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டான்னு கேட்டாங்கன்னா இந்திரா சகானி இந்தியன் யூனியன். ஓகேங்களா, புரியுதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் 12th கவர் ஆகிறது இடஒதுக்கீடு பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ செஞ்சுருக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு பிறகு குரு சேனல். தேங்க்யூ.